எழுதுகோல் தவறு செய்தாலும் கிழிக்கப்படுவது காகிதமாகத்தான் இருக்கும். இந்த எழுதுகோலும் காகிதமும் மனித வாழ்க்கைக்கு மிக அருமையான தத்துவம் ஒன்றை விட்டு செல்கின்றது நண்பர்களே. தவறாக எழுதப்பட்ட ஒரு எழுதுகோலினால் மறுபடியும் மிகச் சரியான விடயங்களையும் எழுத முடியும். அதேபோல ஏற்கனவே தவறாக எழுதப்பட்டமைக்கான எந்த ஒரு தடயத்தினையும் அந்த எழுதுகோலில் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் காகிதம் அப்படியல்ல. ஒரு விடயத்தை தவறாக எழுதி அழித்துவிட்டு அதனை மீள திருத்தி எழுதுகின்ற போது மீள திருத்தியமைக்கப்பட்டதற்கான தடயத்தினை அந்த காகிதம் கொண்டிருக்கும். இதனால்தான் எழுதுகோல் தவறு செய்தாலும் காகிதம் கிழிக்கப்படுகின்றது. மனித வாழ்க்கையில் துன்பங்களும் தவறுகளும் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். எந்த மனிதனால் தான் விட்ட தவறுகளையும் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் எந்த தடயமுமின்றி புதிய மனிதனாக கடந்து வர முடிகின்றதோ, இந்த மனிதன்தான் எத்தனை முறை தவறாக எழுதினாலும் உடைக்கப்படாத எழுதுகோலைப் போல நிலையாக இருப்பான். எந்த மனிதனது வாழ்க்கையில் அவன் விட்ட தவறுகளினதும் அவன் கடந்து வந்த துன்பங்களினதும் தடயம் தெரிகின்றதோ, அவன் தவறிழைக்கப்பட்ட காகிதம் போல நேர்த்தியை இழந்து வாழ்வில் ஓரங்கட்டப்பட்டு விடுவான். சில நபர்களை பற்றி நாம் கேள்வியிட்டிருப்போம். நன்றாக இருந்தவர் இந்த விடயம் ஏற்பட்ட பின்னர் முழுமையாக உடைந்து போய்விட்டார் என்று. துன்பங்களின் போது உடைந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு வழி, நான் உடைந்து விடமாட்டேன் என்று உறுதியாக நம்புவதும் அதனை எம்மை சுற்றியிருப்பவர்களிடம் நிரூபிப்பதும் தான். மனதளவில் மிக உறுதியாக இருப்பவர்களை கூட சில வேளைகளில் அளவு கடந்த ஆறுதல் வார்த்தைகளும் பரிதாபமான பார்வைகளும் உடைத்துவிடும். துன்பங்களிலிருந்து மீண்டெழுவதற்கு இன்னொருவரின் உதவி அவசியமென்றால் அந்த இன்னொருவர் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருக்கட்டும். நெருக்கமற்றவர்களிடம் உதவியையும் பரிதாபத்தையும் எதிர்பார்க்கின்ற போது துன்பங்களிலிருந்து மீண்டெழுவது மிக கடினமான ஒன்றாக மாறும். சில நபர்களை பார்த்தால் வாழ்வில் அதிகமான தோல்விகளையும் துன்பங்களையும் எதிர்நோக்கி இருப்பார்கள். ஆனால் உடலளவிலும் மனதளவிலும் கடினமான துன்பங்களை கடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் அவர்களிடம் இருக்காது. சில மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அது எத்தகைய கடினமானதாக இருந்தாலும் அது அவர்களது உயர்வையோ முயற்சியையோ எந்த வகையிலுமே பாதிப்பது கிடையாது. துன்பங்களிலிருந்து மீண்டெழுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அவ்வாறே அந்த துன்பங்கள் எமது வாழ்வில் எந்த ஒரு தடயத்தையும் ஏற்படுத்தி விடாத அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமானதே. தான் எதிர்கொண்ட தவறுகளுக்கான தடயத்தினை வைத்திருக்கும் காகிதமாக இல்லாது எத்தனை தவறுகளை கடந்தாலும் எந்த ஒரு தடயமுமின்றி தன்னை வைத்திருக்கும் எழுதுகோலாக இருங்கள். வாழ்வில் எத்தகைய துன்பங்களை கடந்தாலும் என்றும் நிலையாக இருப்பீர்கள்.